அனைவருக்கும் வணக்கம். மக்கள் தொகை பகுப்பாய்வு, அதாவது டெமோகிராஃபிக் டிவைடட் என்று பொருளாதாரத்தில் சொல்லப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான குறியீடு மக்கள் தொகையினுடைய சில சிறப்பு இயல்புகளை விளக்கக்கூடியதாக உள்ளது. அதில் பாலின விகிதம் என்பது ஒரு மிகப்பெரிய சமுதாய மாற்றத்திற்கான ஒரு குறியீடாக பார்க்கப்படுகிறது. அதாவது 1000 ஆண்களுக்கு எவ்வளவு பெண்கள் உள்ளனர் என்பதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு குறியீடு தான் இந்த பாலின விகிதம். ஸோ 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நம்முடைய இந்தியாவில் 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள் உள்ளார்கள் என்று மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களையும் உள்ளடக்கிய இந்த குறியீட்டில் 1000 ஆண்களுக்கு 1084 பெண்கள் நம்முடைய கேரள மாநிலத்தில் உள்ளனர். ஸோ இந்தியாவினுடைய எல்லா மாநிலங்களையும் விட கேரளா என்பது பெண் பாலின விகிதம் அப்படிங்கிறதுல அதிகப்படியான ஒரு எண்ணிக்கையில் உள்ளது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிகவும் குறைவானதாக இந்தியாவினுடைய ஹரியானா மாநிலம் 1000 ஆண்களுக்கு 877 பெண்கள் மட்டுமே உள்ளனர். ஸோ பாலின விகிதம் என்பது எப்போதுமே சமமாக பார்க்கப்பட வேண்டிய ஒரு குறியீடாக இருக்க வேண்டும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.